டெல்லி எங்கேயோ இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு உறுப்பினர் கூட இல்லை. அதிமுகவினர் இடம் தராமல் இது நடக்காது. அதிமுகவுக்குள்ள நடந்த ஒரு குழப்பத்துக்கு, அவர்களுக்குள் நடக்கிற ஒரு அதிகார போட்டிக்கு பிஜேபியை குறை சொல்வது, மத்திய அரசை குறை சொல்வதுன்றது சரியா? இது அதாவது அரசியல் என்பது ஒரு அதிகார போட்டி தான். அதில் ஒரு கட்சிக்குள்ளே நிகழ்வது மட்டுமல்ல, மற்ற கட்சிகளுக்கு இடையிலேயும் அது நிகழும். அங்கே மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்குள்ளே வேறொன்ற பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. கடந்த தேர்தலிலும் சரி, அதற்கு முன்பு நடந்த தேர்தலிலும் சரி, அவர்கள் கூட்டணி அமைக்கிற முறை, இங்கே எப்படியாவது வேறொன்ற வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளுகிற முனைப்பு, இவையெல்லாம் நாம் அறிந்த ஒன்றுதான். எல்லா மாநிலங்களிலும் அவர்களால் சாதிக்க முடிந்திருக்கிறது. தமிழகத்தில் மட்டும்தான் அது இதுவரையில் நிகழவில்லை. ஏன் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் கூட அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது. பிற மாநிலங்களில் எல்லாம் ஓரளவுக்கு கணிசமாக அவர்களால் வேறுவிட முடிந்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் திமுகவும் அதிமுகவும் வலுவான கட்சிகளாக இருக்கிற காரணத்தால் இங்கே தேசிய கட்சிகளால் பெரிய அளவிலே சாதிக்க முடியவில்லை. ஆக அதிமுக தலைமை பலவீனப்பட்டிருக்கிற நிலையில், அல்லது அதிமுக தலைமை இல்லாத நிலையில், அதிமுகவை முதலில் பலவீனப்படுத்துவதன் மூலம் தாம் அந்த இடத்திலே திமுகவுக்கு போட்டியாக வந்து உட்கார முடியும் என்ற எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது என்பது என்னுடைய 25 ஆண்டு கால அரசியல் அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன்.